அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பும் சிவமும் இரண்டு என்பார், அறிவு இல்லாத சொன்னார். அப்ப யாரிடத்தில் அன்பு இருக்கிறதோ அங்கே பெருமான் இருக்கிறார். தன்னுடைய திருவடியை கொண்டு வந்து கொடுக்கிறார். சிவபெருமானி மணிவாசகர் மாதிரி அனுபவிக்கணும். முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியவர். பெருமான் பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை. இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்து சொன்னது நம்முடைய சிவபெருமான். மறந்துடக்கூடாது. இன்னைக்கு வீட்டு கட்டுறோம், மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறோம். அதுல தண்ணீர் தொட்டி எங்க வைக்கிறோம்? கீழே வைக்கிறோமா மேல வைக்கிறோமா? வச்சாலும் பாருங்க கங்கையை சடையில தூக்கி. அப்ப வாட்டர் டேங்க் டெக்னாலஜி. உயரத்துல கங்கை இருந்தால் கீழே தண்ணி வரும். இத முட்டாள்தனமா பகுத்தறிவுங்கிற பேர்ல கடவுள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை இப்படி பாருங்க, வாட்டர் டேங்க் டெக்னாலஜி. சுவாமி கங்கையை இடுப்புல ஒரு குடுவையில போட்டு மாட்டி இருக்கலாம். ஏன்னா ஒரு கடவுள் சர்வ வியாபித்துவம் உடையவர், சர்வேஸ்வரன். என்ன வேணா பண்ணலாம். கங்கையை கையில வச்சுக்கலாம். நெருப்ப கையில வச்சுக்கிட்டவர் கங்கையை கையில வச்சுக்கல, தலையில வச்சாரு. ஏன்? தலையில இருந்தா கீழே வரையில அது போகும். ஒன்று. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பெண்களுக்கு 50% கொடுக்கலாமா வேணாமா இன்னைக்கு வரையும் போராடிட்டு இருக்கலாம். பார்லிமெண்ட்ல 50% கொடுக்கலாமா வேணாமா? முதல்ல செடிபாதி கொடுத்தவர் யாரு? நம்முடைய காரணேஸ்வரர் தானே. செடிபாதி. இதுல அபிராம மேதாந்தர் சொல்றாரு, அவர் என்ன கொடுக்கிறது? எங்க அம்மா எடுத்துருச்சு. கொடுக்கிறதுங்கிறது வேற. எங்க அம்மா உரிமையை என்ன பண்ணிடுச்சு? எடுத்து கொண்டதுன்னு. இத திருவொற்றியூர் தேவாரத்தில் அப்பர் பெருமான் பதிவு செய்கிறார். சுவாமி 50% அம்பாளுக்கு கொடுத்தார் மாதொரு பாகனாக. அப்ப சுவாமியுடைய இடது கண் அம்பாள் பக்கம் போயிடுச்சு, இடது கை போயிடுச்சு, இடது பக்கம் போயிடுச்சு. அப்ப நெற்றிக்கண் என்னாச்சு? அப்பர் பெருமான் யோசிக்கிறார், நமக்கு இந்த யோசனை வருமா? நமக்கு இந்த யோசனை வருமா? அப்பர் பெருமானுக்கு வந்துச்சு. அப்ப சிவபெருமானுக்கு முக்கண் கிடையாது, ஒன்றை கண்ணுதான். ஒன்றரை கண்ணன் கண்டிய ஒற்றையருடைய எங்கள் உத்தமனே. சுவாமிக்கு என்னது? ஒன்றை கண்ணு. 11ஆம் திருமுறையில நக்கீரர் சொல்றாரு, என்னப்பா சாமிக்கு போய் ஒன்றை கண்ணுன்னு பொய் சொல்லி இருக்காரு அப்பர் பெருமான். அப்பர் பெருமான் என்ன பண்ணிட்டாரு? சாமி மேல உள்ள அதீத பாசத்தால அப்படி சொல்லிட்டாரு. சாமிக்கு ஒன்றை கண்ணும் கிடையாது, 3 கண்ணும் கிடையாது. அந்த ஒன்றை கண்ணு, ஒரு கண்ணு கண்ணப்ப நாயனார் கொடுத்தது. சாமிக்கு ஒரிஜினல் கண்ணு அரை கண்ணுன்னு. சிவபெருமானுக்கு 3 கண்ணு 3 கண்ணுன்னு பேசுறமே, அவன் முக்கண்ணன் அல்ல, அரை கண்ணன் என்று 11. இந்த மாதிரி நம்முடைய தலைவனை, நம்முடைய சிவபெருமானை, நம்முடைய கடவுளை வேற எந்த சமயத்திலாவது உரிமையோடு இப்படி பேச முடியுமா? அந்த உரிமையை கொடுத்திருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் அப்படி பேசிட முடியாது. ஆனா நம்முடைய தலைவனை பேசுறோம். அப்ப உரிமையை கொடுக்கிறது சரியாக 50%. 2 வாட்டர் டேங்க் ஒண்ணு, இது ஒண்ணு. அடுத்தது இன்னைக்கு நம்ம சென்னையில் இருந்து கொண்டு திருநெல்வேலியில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் படிக்க முடியும். திருநெல்வேலியில் இருந்து கொண்டு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் படிக்க முடியும். இதற்கு பேரு தொலைதூர கல்வின்னு சொல்லுவாங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இதையும் சாமி தான் தொடங்கி வச்சார். நேரடியா காரணேஸ்வரர் கோவிலுக்கு வர முடியலையா? பரவாயில்ல. நேரடியா திருவண்ணாமலைக்கு போக முடியலையா? பரவாயில்ல. என்ன செய்ய? இருந்த இடத்திலிருந்து திருவண்ணாமலை நினை, உனக்கு முக்தி கிடைக்கும். எப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் பாருங்க, சிவபெருமான் பல்கலைக்கழகம். நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில் கனைத்த மேதி காணாதாயன் கைமேல் குழல் முதல் அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே. நம்முடைய ஞானசம்பந்தர் பாருங்க, இங்கிருந்து நினைக்கலாம், உனக்கு அங்கிருந்து முக்தியை கொடுக்கிறார். அப்ப தொலைதூர கல்வியை தொடங்கி வச்சது யாரு? நம்ம சிவபெருமான். வானொலி அசரீரி அப்படிங்கறத தொடங்கி வச்சது யாரு? நம்முடைய சுவாமி தான். இன்று நாம் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் மேலாண்மையியலில் முதல்ல திட்டமிடுதல்னு சொல்லுவோம்.
பிளானிங் அது ஆங்கிலத்தில் சொல்வாங்க. அந்த திட்டமிடுதலை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தவர் நம்முடைய சிவபெருமான். ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் இல்லையா? இதைத்தான் நம்முடைய வள்ளுவர் இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று குறிப்பிடுகிறார். அப்ப அந்த திட்டமிடுதலை சுவாமி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? இது வினை, இந்த வினையை நீ இப்படியாக அனுபவிக்க வேண்டும், இப்படியாக இந்த வினையை அனுபவிப்பதற்கு இந்த பிறவி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியை நீ அனுபவித்து கழிக்கும் பொழுது நீ கவலைப்படாமல் அனுபவிப்பதற்கு போகத்தையும் தருகிறேன். தனுவாகிய உடல் கரணங்களையும் புவனத்தையும் போகத்தையும் கொடுக்கிறான் சுவாமி. தனு கரண புவன போகம்னு அதை சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. வினையை அனுபவிப்பதற்கு நமக்கு முன்னாடியே அழகா டிசைன் பண்ணி வச்சுட்டான். நம்ம வினையை இன்னொருத்தருக்கு மாற்ற முடியாது இல்லையா? எவ்வளவு அழகு பாருங்க. அடுத்தது தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சது. யார் யார் பேரையும் சொல்லிட்டு இருக்கிறோம். அகத்திய பெருமானுக்கு பொதிய மலையில் திருமண காட்சியை காமிச்சார். தொலைக்காட்சி தத்துவம் வந்துருச்சா? எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அடுத்தது இன்னைக்கு இப்படி பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்படி பாட்டு கேட்டாங்க, இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது இப்ப காதுக்குள்ளேயே விட்டுட்டான். இதையும் ஆரம்பிச்சது சிவபெருமான் தான். நான் அவரை தேடிட்டு இருக்கேன். எங்க பிள்ளைங்களை கெடுத்து வச்சிருக்கேன் சாமி, இப்ப காதுக்குள்ளேயே விட்டுட்டான். என்னடா அப்படின்னு பார்த்தா, நான் சொல்றது பொய் இல்லை. 2 பேர் இருந்தாங்க, அஸ்வதரன் கம்பளதரன் 2 பேர் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாங்க. நல்லா பாட்டு பாடுவாங்க, எங்க மாதிரி இல்ல, நல்லா பாடுவாங்க. அந்த 2 பேரும் கடுமையான தவத்தை வச்சு சிவபெருமான் வந்தார். என்ன பண்ணணும்? நாங்க பாடிக்கினே இருக்கணும், நீங்க கேட்டுக்கினே இருக்கணும் 24 மணி நேரம். அப்படி என் வேலையெல்லாம் யாரு செய்யறது? நான் பஞ்ச கிருத்தியம் பண்றேன். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் 5 தொழில் இருக்கு. நான் பாட்டு கட்டிட்டு உட்காந்துருந்தா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் தெரியாது. வரம் கொடுத்துட்டு சாமி எங்க நாங்க பாடுறதை கேட்கணும். உடனே அவங்க 2 பேரும் ஹெட்போனை மாட்டி காதுல மாட்டிட்டார். அதுதானே குண்டலங்களாக அணிந்து கொண்டார். 2 பேரும் என்ன பண்ணாரா? குண்டலமாக அணிந்தார். 24 மணி நேரம் பாடிக்கிட்டே இருக்கேன், நான் கேட்டுக்கிட்டே என் வேலையை பார்க்கிறேன். ஹெட்போனை கண்டுபிடிச்சது யாரு? சிவபெருமான். ஒவ்வொன்றும் பாருங்க. செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை திருவடியை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. இப்ப நம்ம திருவடியை பற்றி ஒவ்வொரு அருளாளரும் எப்படி பாடி இருக்கிறார்கள் என்ற கதைக்கு நம்ம இப்ப வரலாம். பெரிய புராணத்திலிருந்து நான் வருகிறேன். பெரிய புராண அடியாரை சொல்லும் பொழுது, பூதம் 5 நிலையில் கலங்கிடும். நெருப்பு ஜில்லுன்னு இருக்கலாம், தண்ணீர் சுடலாம், காற்று வீசாமல் போகலாம். இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. அப்படி நடந்தால் கூட நடக்கலாம். ஆனால் எங்கள் அடியார்கள் திருக்கூட்டத்தினர் சிவபெருமான் திருவடியை மறக்க மாட்டார்கள். பூதம் 5 நிலையில் கலங்கினும் மாதொருபாகர் மலர்த்தாள் மகப்பிலர். இவங்களுக்கு கொடுக்கிற அடையாளம் அதுதான் பெரிய புராணம் சொல்லுகிறது. அதுல ஒரு நாயனார் இருந்தாருங்க, அவருக்கு பேர் கூற்றுவ நாயனார்னு பேர். பெரிய புராணத்தில் வரக்கூடிய 63 அடியார்களில் ஒருவர் யாரு? கூற்றுவ நாயனார். அவர் களந்தை என்கின்ற பகுதியை ஆண்ட ஒரு குறுநில மன்னர். இன்று அதுக்கு களப்பால் அப்படின்னு பேர். திருவிசைப்பா திருத்தலம். அந்த களந்தை கோன் என்று நம்முடைய நம்பிய ஆரூரர் திருத்தொண்ட தொகையில் பாடுவார். அந்த களந்தை என்ற ஊர்ல அந்த குறுநில மன்னர் ரத கஜ துரக பதாதி என்று சொல்லக்கூடிய காலாட்படை, ரதம் என்று சொல்லக்கூடிய தேர்ப்படை, கஜ என்று சொல்லக்கூடிய யானைப்படை, துரகம் என்று சொல்லக்கூடிய குதிரைப்படை, 4 படைகளிலும் வல்லவர். குறுநில மன்னராக இருந்து சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேசங்களையும் ஒரு வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்று நேராக சிதம்பரம் சென்று அந்த தில்லைவாழ் அந்தணர்களிடத்தில் அந்த சோழ மன்னனுடைய மணிமுடியை எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறார். அவர்கள் சோழ மன்னனுடைய மணிமுடியை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், சோழ மன்னனுடைய மணிமுடி அது சோழர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சூட்டுவோம், உமக்கு சூட்ட மாட்டோம் என்று யாருக்கு சொல்லிட்டார்? நம்முடைய கூற்றுவ நாயனாக்க சொல்லிட்டாங்க. உடனே ஒரு மனம் வருந்துகிறார். இரவுல அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஒரு அரசனை பகைச்சுக்கிட்டோமே, நாளைக்கு நமக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணிடுவான்ட்டு இரவோட இரவா அவங்க எல்லாரும் மறைஞ்சு வாழ
கிளம்பிட்டாங்க. யாரு? தில்லைவாழந்தனர். இந்த வருத்தத்தோடு கூற்றுவ நாயனார் பெருமானுடைய திருவடியை மீட்டுக் கொண்டே படுக்கிறார். பெருமான் கனவில் தோன்றி தன்னுடைய திருவடியையே திருமுடியாக வணங்கினார். கூற்றுவ நாயனாருக்கு சிவபெருமான் என்ன பண்ணாரு? தன்னுடைய திருவடியை திருமுடியாக வணங்கினார். அந்த திருவடியை திருமுடியாக தாங்கி கூற்றுவ நாயனார் இந்த உலகை ஆட்சி செய்தார் என்று பெரிய புராணம் நமக்கு தருகிறது. எனவே திருமுடியே திருவடி, திருவடியே கூற்றுவ நாயனாருக்கு திருமுடியாக அமைந்தது. இதற்கு பேரு தாழ் தலை, தாடலை என்ற தத்துவம். எனவே கூற்றுவ நாயனார் மறந்துடக்கூடாது. கூற்றுவன் யமன். யாருக்கு? அவரை எதிர்த்த அரசர்களுக்கு யமன் போன்றவரா. அதனால இந்த நாயனாருக்கு பேரு கூற்றுவ நாயனார். இப்படி நாயனாரை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அடுத்தது நம்முடைய 11ஆம் திருமுறையில் காரைக்கால் அம்மையார் வராங்க. காரைக்கால் அம்மையார் என்ன சொன்னாங்க? எனக்கு பிறவி வேண்டாம் சாமி, போதும், வாழ்ந்தது போதும், உன்னை பாடி பரவிட்ட, கைலாயம் வரை உன்னை பார்த்து அற்புதமாக நான் பாடிவிட்டேன். எனக்கு நீ உன்னே ஒரு சகாயம் செய்யணும். என்ன செய்யணும்? எனக்கு பிறவி கொடுக்காத. சரி, ஏதோ ஒரு வினை, ஒரு சொச்சம், கொஞ்சம் வினை இருக்குன்னு நீ நினைச்சீன்னா, பிறவியை கொடுத்தீங்கன்னா உன்னே ஒன்று செய். என்ன செய்யணும்? நான் பாடும் பொழுது உன் திருவடி கீழ் இருந்து நான் பாட வேண்டும், நீ ஆட வேண்டும். அதனால்தான் காரைக்கால் அம்மையார் பெருமானுடைய திருவடிக்கு கீழே உங்களுடைய திருமேனியை வைத்து பூசிக்கக்கூடிய வழக்கம் திருவாலங்காடு. அரவா, நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க, உன் திருவடிக்கு கீழே இருந்து நான் தொண்டு செய்து பாட வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் கேட்கிறார். அப்படி அற்புதமான 11ஆம் திருமுறையில் நமக்கு அடுத்தது திருமந்திரத்தில் திருவடி, திருவடியே ஞானம் என்கிறார். திருமூலர் என்ன சொல்ற? திருவடியே சிவமாவது, திருவடியே சிவலோகம், திருவடியே செல் கதி, திருவடியே தஞ்சம், திருவடி ஞானம் சிவம் ஆக்கும் தின் சித்தி முத்தி என்ற. திருவடி ஞானமே சிவமாக்கும் தின் சித்தி முத்தின்னு சொல்றார். அடுத்தது நம்முடைய 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருவடியை பற்றி என்ன சொல்கிறது? அமரர் மகுடம் தோய் மலர்ச்சேவடிகள் என் மனத்துள் வைத்து அருளே. அந்த அமரர்கள் எல்லாம் திருவடியை வணங்குகிறார்கள். அவர்களுடைய மகுடங்கள் எல்லாம் உன்னுடைய திருவடியில் இருக்கிறது. அந்த திருவடியை என் தலைமேல் வைத்து அருளை செய்ய சாமி அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது பொன் திருவடி என் குடி முழுது ஆள புகுந்தன பொந்தன இல்லை. கருவூர் தேவர் பாடுகிறார். நான் ஒண்ணும் செய்யல, உன் திருவடியை மனசுல நினைச்சேன். தஞ்சாவூர் திருவிசைப்பா சொல்லுகிறது, பன்னெடும் காலம் பணி செய்து பழையோர் தாம்பலரேன் வலித்து இருக்க, என்னடும் கோயில் நின்று வீற்றிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். உன்னடம் பயிலும். எவ்வளவு அழகான இவங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த நாடகம்னா இந்த இடத்துல நாட்டியம் ஆடக்கூடிய மகளிர் 108 பேர் தஞ்சை பெரிய கோவில் இருந்தாங்களா? எத்தனை பேர்? ஒருத்தர் 2 பேர் இல்ல, 108 பேர். ஓதுவார்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 48 பேர் ஒரு கோவிலுக்கு ஓதுவாரா இருந்தாங்க. இன்னைக்கு 48 கோவிலுக்கு ஓதுவார்கள். அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு 48 ஓதுவார்கள் இருந்தாங்க. இன்னைக்கு 48 கோவிலுக்கு சேர்த்து ஒரு ஓதுவார் கூட இல்லை. அவ்வளவு இன்னைக்கு நாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை சொல்ற, என்னிடம் கோயில் நெஞ்சு வீற்றிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் என்று நம்முடைய கருவூர் தேவர் திருவிசைப்பாவில் பாடுகிறார். இப்பொழுது நம்முடைய 8ஆம் திருமுறைக்கு நாம் வருகிறோம். 8ஆம் திருமுறை தான் இந்த மார்கழியில் நாம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய திருமுறையாக இருக்கிறது இல்லையா? அந்த 8ஆம் திருமுறை மந்திரங்களில் சிவா மந்திரம் 8வது மந்திரம் என்று சொல்வார்கள். வாரியார் சுவாமி ரொம்ப அழகா சொல்வார். வள்ளலார் சிவபுராணத்தை ஒரு சின்ன முடங்கல்னு பேர் ஓலைச்சுவடியில சின்னதா எழுதி தன்னுடைய சிரசில் தாங்கினாராம். ஏன்னா சிகா மந்திரத்தை மடியிலோ கையிலோ வைத்திருப்பது ஆகாது, இது தலையில் சுமக்க வேண்டிய மந்திரம் என்று திருவாசகத்தை தன் தலையில் தாங்கினார். யாரு? வள்ளல் பெருமான். அவர் தான் சொல்றார் திருவாசகத்தை எப்படி படிக்கணும்.
வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நாம் கலந்து பாடுங்கள். நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கடித்தின் சுவை ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இடிப்பதுமே. அதாவது இறைவனை ரெண்டு பொருளாக சொல்லியிருப்பாங்க. ஒன்று நெருப்பு. இரண்டு பொருள்களால் இறைவனை அழகாக நம்முடைய முன்னவர்கள் சுற்றினார்கள். ஒன்று நெருப்பு, சொற்றுணை வேதியன் சோதி வானவன். இன்னொன்று தேன். ஏன் நெருப்பை சொன்னார்கள்? பஞ்சபூதத்துல எல்லாத்தையும் நம்மால அசுத்தப்படுத்த முடியும். தண்ணீரை மாசுபடுத்தலாம், நிலத்தை மாசுபடுத்தலாம், ஆதாயத்தை மாசுபடுத்த முடியும் இல்லையா? காற்றை மாசுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் மாசுபடுத்த முடியாது, நெருப்பு. நெருப்பு தானும் தூய்மையா இருக்கும், தன்னுள் இருக்கும் பொருளையும் தூய்மையா வச்சிருக்கும். அதனாலதான் அந்த பிணத்தை எரியூட்டக்கூடிய நெருப்பில் கூட இறைவனை பார்த்தனர் நம்முடைய முன்னோர்கள். கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடு. சிவபெருமானுக்கு எங்கே கோயில் இருக்கிறது, வீடு என்று சொன்னால் சுடுகாட்டில் இருக்கிறது. ஏன்? பிணத்தீயில் கூட பெருமான் இருக்கிறான். ஏன்? அது கூட பவித்திரம், அது கூட தூய்மையான. அதனால இறைவனை என்ன பண்ணாங்க? நெருப்புன்னு சொன்னாங்க. அடுத்தது தேன் சொன்னாங்க. தேன் தானும் கெடாது, தன்னுள் இருக்கும் பொருளையும் கெடவிடாது. எனவே திருவாசகத்தை தேன்னு சொன்னாங்க. திருவாசகம் இன்று வரை அப்படி நிற்கிறது, அதை படிப்பவர்களையும் அப்படி நிறுத்துகிறது. எனவே திருவாசகம் என்னும் தேன்னு சொன்னாங்க. இந்த பிறவி எப்படிப்பட்ட பிறவி? தொல்லை இரும் பிறவி, சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியது. திருவாசகம் படிச்சா ஆனந்தமா இருக்கும். நிறைய பேர் திருவாசகம் இறந்தவர்கள் வீட்டுல படிக்கிற பாடல் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது ரெண்டு தான்: நீத்தல் விண்ணப்பம், யாத்திரை 10, அச்சோ பதிகம். இந்த 3 மட்டும்தான் நிறைவில் படிக்க வேண்டியது. மற்றது எல்லாம் திருமணம் ஆகணுமா, திருவம்பாவை படிங்க. முக்தி கிடைக்கணுமா, அச்சோபதிகம் படிங்க. நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கணுமா, ஒவ்வொன்றுக்கும் திருவாசகத்தில் இருக்கு. அவர் எப்படி தொடங்குகிறார்? திருவடியில் தொடங்குகிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அதில் அழகா சொல்றார். தாழ் அடி, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. அப்ப திருவடியை தொடங்குகிறார் திருவாசகத்துல. எனவே திருவாசகம் படிப்பது என்பது நமக்கு மனதில் கசடுகளை நீக்கி சிவத்தை உள்ளே கொண்டு வரும். ஏன்னா ஒரு இடம் அழுக்கா இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்ல பொருளை வைக்க முடியாது. எனவே சிவத்தை மனத்துள் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தை தூய்மை செய்யும். எதாவது தூய்மை செய்ய முடியும்? திருவாசகத்தால் அந்த இடத்தை தூய்மை செய்ய முடியும். ஏன்னா பல பேருக்கு அழுக்கு நம்ம கிட்டதான் இருக்குன்னு தெரியாம மற்றவர்களை குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டுல ஒரு அம்மா, ஒரு ஐயா, குழந்தைகள் குடியிருக்கிறார். பக்கத்து வீட்டுல ஒரு புதுசா கல்யாணம் குடிக்கு வராங்க. அப்ப தன்னுடைய கணவனை அந்த பக்கத்து வீட்டு ஏற்கனவே குடியிருக்கிறவங்க கூப்பிட்டு ஜன்னல்ல அப்படி காமிச்சு, அந்த கண்ணாடி வழியா, ஜன்னல் கண்ணாடி வழியா காமிச்சு, அங்க பாருங்க புதுசா குடி வந்திருக்கிறாங்க. நான் எதை செஞ்சாலும் நீங்க குறை சொல்லிட்டே இருக்குது. அவங்க துணி துவைச்சிருக்காங்க, கொஞ்சமாச்சும் அழுக்கு போயிருக்காங்க, துவைச்சாதான் அரிசி போட்டாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க வீட்டுக்காரர் எந்த அளவுக்கு அவரை பாத்துக்கிறாரு பாத்தீங்களா? எவ்வளவு அழுக்கா துவைச்சு கொண்டிருக்காரு. சரி, இல்ல புதுசா கல்யாணம் ஆனவங்க அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் கூப்பிட்டா, பாருங்க பாத்திரம் தேய்ச்சிருக்கா, அழுக்கு அப்படியே இருக்கு. கொஞ்சம் கூட அவங்க வீட்டுக்காரர் போச்சு, பாத்திரம் அழுக்கு அப்படியே இருக்கு அப்படின்னு. உடனே அடுத்த நாள் இவ கூப்பிடறதுக்கு முன்னாடி அவங்க கணவன் கூப்பிட்டா, இங்க வா அப்படின்னு. அங்க பாரு துணி துவைச்சிருக்க. ஆமா நல்லா இருக்கு. பாத்திரம் தேய்ச்சிருக்கா, நல்லா இருக்கு. நீங்க போய் சொல்லிட்டீங்களா? இல்ல, நம்ம வீட்டு ஜன்னலை தொடச்சேன்னு. நம்ம வீட்டு ஜன்னலை தொடச்சேங்க. அப்ப அழுக்கு எங்க இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இன்னொருத்தட்ட இருக்கிற மாதிரியே நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க. தன்னை போல் பிறரை நினைக்கிறது எல்லாத்தையும் இருக்கக்கூடாது, நல்லதுல மட்டும் நினைக்கணும். எல்லா விஷயத்தையும் தன்னை போல பிறரை நினைக்க முடியாது. ஒருத்தர் பெரிய நூலகம் வச்சிருந்தார். நடந்த கதை. ஏன்னா கோயில வந்து போய் சொல்லக்கூடாது இல்லையா? அப்ப மக்கள் மற்ற இடத்துல சொல்லலாமா கேட்கக்கூடாது. உடனே ஒண்ணு கேட்கிறாங்க, மற்ற இடத்துல சொல்ல, கோவில மட்டும் சொல்லாங்க. எங்கேயுமே சொல்லக்கூடாது, கோவிலும் சொல்லவே கூடாது.
நூலகம் வச்சிருந்தார், பெரிய நூலகம். அந்த நூலகத்துல ஒரு இளைஞன் தினமும் வந்து ஒரு புத்தகத்தை, பெரிய புத்தகம் எடுத்து படிச்சுட்டு வச்சுட்டு போயிடுவோம். ஒரு நாள் அவன், இந்த புத்தகத்தை எனக்கு கொஞ்சம் நீங்க கொடுத்தீங்கன்னா வீட்டுல எடுத்துட்டு போய் நான் படிச்சுட்டு பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நிறைய குறிப்பு எடுக்க வேண்டியிருக்கு, முக்கியமா என்னால தினமும் வர முடியல, நான் எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா கொடுத்துட்றேன். அவர் சொன்னாரு, புத்தகத்தை வாங்குறவன் திருப்பி கொடுக்க மாட்டான். அவன் சொன்னா, என்ன நீங்க பாக்குறீங்க? ஆமா, உன்னை நான் 3 மாசமா பார்த்துட்டு இருக்கேன், நீ எங்க இருக்க எல்லாம் என்ன தெரியும், இருந்தாலும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன் எனக்கு கொடுக்க மாட்டீங்க? புத்தகத்தை வாங்கினவன் திருப்பி கொடுக்க மாட்டான். என்னன்னு இப்படி சொல்றீங்க? நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், புத்தகத்தை எடுத்துட்டு போறேன், கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அவரு சொன்னாரு, நான் புத்தகத்தை எடுத்துட்டு போனோம், கொடுக்க மாட்டான்னா கொடுக்க மாட்டான் தான் அப்படின்னு அவர் சொன்னார். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அப்படி வாங்கி சேர்த்தது இந்த நூலகம் இல்லை. ஒவ்வொருத்தரையும் வாங்கி வாங்கி புத்தகத்தை திருப்பி கொடுக்காம நூலகத்தையே சேர்த்துட்டு இப்ப தன்னை போல் பிறகு நினைக்கிறது. அவர் நினைச்சது சரியா? அப்ப ஒவ்வொன்றையும் நாம் வடிகட்டி பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்ப திருவாசகம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த உடம்பில் பெருமான் குடிகொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இந்த உடம்பு மெய்யாக இருக்க வேண்டும். மெய்ப்பொருள் தங்குவதால் இந்த உடம்புக்கு மெய் என்று பொருள். எனவே இந்த அழுக்கோடு இருக்கின்ற உடலை நாம் தூய்மைப்படுத்துவதற்கு திருவாசகம் என்கின்ற அற்புதமான ஒரு திரவியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. திருவாசகத்தை கேட்டுக் கொண்டிருந்தால், படித்துக் கொண்டிருந்தால், பாடிக்கொண்டிருந்தால் அழுக்கு களையப்படும். தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிரானும் எங்கோன் எங்கும் பிராட்டியும் எங்கோனும் தோன்று செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து வாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப பங்கைய பூங்குணல் வாய்ந்து ஆடையோர் என்பாவாய். இந்த மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்ணும் மாயை கழுவுகின்ற இடம் நம்முடைய திருக்கோயில்கள். அந்த திருக்கோவில்களுக்கு நம்ம வந்தோம்னா அப்படி களையப்படும். இறைவனுடைய திருவடியை நினைக்க நினைக்க திருவாசகம் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படியும் திருவடி சிந்தனை இருக்கணும்னு. அதுதான் கடைசியா சொன்ன, செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் வல்லோரும் ஏத்த பணிந்து. வல்லோரும் ஏத்த அவங்க எப்படி இருப்பாங்க? பணிந்து இருப்பாங்க. அப்ப ஞானம் கிடைத்தவர்கள் அப்படி நிக்க மாட்டாங்க, பணிந்து இருப்பாங்க. சேக்கிழார்கள் வந்தா அடியார்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டா சேக்கிழார் சொல்றாரு, கதிர் முற்றிய பயிர், ஒரு பயிரை இன்னொரு பயிர் வணங்குவது போல புரிஞ்சிருக்குமா. அது மாதிரி 2 அடியார்கள் சேர்ந்து கொண்டால் வணங்குவதில் அவர்கள் முந்திக் கொள்வார்கள். இந்த பயிர் இப்படி வளைஞ்சிருக்கு, இந்த பயிர் இப்படி வளைஞ்சிருக்கு, பார்க்கறதுக்கு 2 அடியார் சந்தித்துக் கொண்டது போல எழுதுறார். அப்ப யார் முதல்ல வணங்குறதுன்னு யோசிக்க மாட்டாங்க அடியார்கள், உடனே அவர்கள் வணங்குவார்கள், பணிந்து இருப்பார்கள். எனவே அந்த சொன்ன செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்துன்னு சொன்னார். அப்ப திருவாசகம் நமக்கு அருமையான ஒரு தேன் பாடலை தருகிறது. சிவபெருமானுடைய திருவடியை சிந்தித்தேன், எனக்கு அவன் வந்து அருள் செய்தான்னு சொல்றார். நான் ஒரு தவறுலாம் செய்யல, ஒரு பெரிய யாக யஜ்யங்கள் நான் ஈடுபடல, மந்திர தந்திர உபாசனைகள் எதுவும் நான் செய்யல. ஒன்னே ஒன்று சொன்னேன், திருவடியை நினைத்துக் கொண்டு சிவாய நம என பெற்றேன். அவ்வளவுதான். இறைவன் வந்துட்டான். எப்படி வந்தான்? நான் எந்த பாதையில போவேனோ அந்த பாதையில் வந்து அவன் காத்து கொண்டிருந்தான், எனக்கு அருள் செய்வதற்காக என்று சொல்கிறார். அருமையான திருவாசக பாடல். நானேயோ தவம் செய்தேன், நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். மூனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே தேனாய் அருள் செய்தார், என் அமுதமுமாய் அருள் செய்தார், தானே வந்து அருள் செய்தார், என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். அப்ப இறைவனுடைய இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தருமேன்னு சொல்வார். பூவல்லி கொய்யாமோ என்ற திருப்பூவல்லியில இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தருமே, உடனே என்னுடைய மாசுக்கள் களையப்பட்டு விட்டன. எனவே திருவடியை நினைக்கக்கூடிய தவம் பெரிய தவம். அதே போல குருநாதருடைய திருவடியை
பிடிச்சு கொண்டா பைபாஸ்ல போறது மாதிரி. இறைவனுடைய திருவடியை பிடிப்பதற்கு நமக்கு பைபாஸ் எது? குருநாதருடைய திருவடிகளை பிடிச்சுக்கணும். குருநாதருடைய திருவடியை இறுக்கி பிடிச்சுக்கிட்டோம்னா அவர் எளிமையா கொண்டு போய் விட்டுருவார். நம்ம அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் டிசம்பர் 31 சென்னையை நோக்கி வருகின்றவர்களுக்கு தான் தெரியும் இந்த சாலையில வந்தா எப்படி இருக்கும். ஆனா குருநாதர் திருவடிகளை பிடிச்சுக்கிட்டோம்னா பிளைட்ல கொண்டு விட்டுருவாங்க. ஏன்? அங்க எவனும் நடுவில் நின்று பிரியாணி விற்க முடியாது, அங்க யாரும் கூத்தடிக்க முடியாது வானத்துல. அப்ப குருநாதர் திருவடி என்பது என்னது? பிளைட்ல வந்து ஒரு இடத்துக்கு சேர்றது மாதிரி. சாலை மார்க்கமா நம்ம வரணும்னா அது சுவாமியுடைய திருவடியை பிடிக்கிறது மாதிரி. குருநாதர் திருவடியை பிடிச்சா அழகா கொண்டு அங்க சேர்த்துருவாங்க. அப்ப ரொம்ப அழகா சொன்னார், குருநாதருடைய திருவடியை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் குருநாதர் கிடைக்குமா? தாய்மானவர்கிட்ட போய் நின்னீங்கன்னா அவர் சொல்ற, குருநாதர் நீ தேடி போக கூடாது, குருநாதர் உன்னை தேடி வர வைக்கணும். எப்படி தேடி வர வைக்கிறது? மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினவருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. இறைவனை வழிபாடு செய்யுங்க, தல யாத்திரை செய்யுங்கள், தீர்த்த யாத்திரை செய்யுங்கள், குருநாதர் உங்களுக்கு கிடைப்பார். அவ்வளவு எளிமையா சொல்லிட்டார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினவருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. அப்ப குருநாதர் நமக்கு வாய்ப்பார். தல யாத்திரை செய்யணும். உழவாரம் உடலுக்கு, தேவாரம் உயிருக்கு, சித்தாந்தம் அறிவுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். உழவாரம் உடலுக்கு, தேவாரம் உயிருக்கு, ஞானத்துக்கு எது? சித்தாந்தம். இந்த மூணுத்தையும் ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்தோம்னா குருநாதரை உபதேசம் செய்வதற்கு நமக்கு கண்ணில் காட்டுவோம். குருவினுடைய பெருமையை ஒரு எழுத்துல நம்ம சொல்லி முடிக்க முடியாது. குருநாதருடைய பெருமை அவ்வளவு சாதாரணமானது இல்லை. பெருமான் மணிவாசகருக்கு குருநாதராக வந்து அருள் செய்தார் இல்லையா? கோகழி ஆண்ட குருமணி என்று பாடுகின்றார். அப்ப இறைவன் குருநாதராக வந்தார். முருகப்பெருமான் சத்குருவாக வந்தார். பழனி திருப்புகழ்ல சொல்லுவார், ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன் குடிப்பெருமாளே என்று நம்முடைய அருணகிரிநாதர் பாடுகிறார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. சரி, இப்ப நம்ம குரு நமக்கு தேடி போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அடியாருடைய திருவடியை பிடித்துக் கொண்டாலும் இறைவனை அடையலாம். அடுத்தது முதல்ல இறைவன் திருவடியை பிடிக்கிறது. அப்புறம் இறைவன் திருவடியை பிடிப்பதற்கு எளிய வழி குருநாதர் திருவடியை பிடிப்பது. குருநாதர் திருவடியை நமக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா அடியார் திருவடியை பிடிச்சா முக்தி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? கஜேந்திர மோட்சம் அப்படின்னு உபநிடத்துல ஒரு கதை வரும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். கஜேந்திர மோட்சம். ஒரு யானை தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு குளத்தங்கரைக்கு போகுது. இறங்கி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது முதல்ல அதோடைய காலை பிடிச்சிட்டு, முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடான்னு சொல்லுவாங்க. யானையாக இருந்தாலும் யானைக்கு நிலத்துல பலம், முதலைக்கு தண்ணீர்ல பலம். எனவே அந்த யானையை அந்த முதலை இழுக்கிறது. அப்பொழுது அது ஆதி மூலமே ஆதிகேசவா என்று திருமாலை நோக்கி அழைக்கிறது அந்த யானை. உடனே திருமால் என்ன செய்தார்? அந்த முதலிடமிருந்து யானையை விடுவித்தார் என்பது கஜேந்திர மோட்சம். அப்ப அந்த கஜேந்திர மோட்சம் என்பது யானை முக்தி பெற்றதோடு நின்று விடவில்லை. கதை அது வரையும் தான் சொல்லுவாங்க. ஆனா அதுல இன்னொரு நுணுக்கம் இருக்கு. என்ன நுணுக்கம் தெரியுமா? முதலையும் முக்தி பெற்றதுன்னு அந்த உருண்டதும் முடிகிறது. அப்ப என்னங்க இது? யானையுடைய காலை பிடிச்சது முதலை எப்படி முக்தி பெற்றதுன்னா கஜேந்திரன் திருமாலுக்கு அடியவர் காலை பிடிச்சதுனால முதலையும் முக்தி அடைந்தது. இப்ப அடுத்த கேள்வி வருது, முதல்ல வந்து தான் சாப்பிடுறதுக்காக காலை பிடிச்சது, முக்தி அடையணும் பிடிக்கலையே. முக்தி அடையணும் பிடிக்காத முதலையை எப்படி பெருமான் முக்தி அடைய வச்சாங்க? தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் நல்ல விஷயம் நல்லதை தரும். தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடும் என்பது போல, நான் கண்ணை மூடிட்டு தேனை சாப்பிட்டா புளிக்குமா? கண்ணை திறந்துட்டு தேனை சாப்பிட்டா இனிக்குமா? கண்ணை திறந்து சாப்பிட்டாலும் கண்ணை மூடி சாப்பிட்டாலும் தேன் இனிப்பது போல, தெரிந்து தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் அடியார் திருவடிகளை பிடித்துக் கொண்டால் முக்தி கிடைத்து விடும். இது கஜேந்திர மோட்சம். இதுக்கு பேர் அபுக்தி பூர்வமாக பூஜை செய்வது. சிவராத்திரி வரலாறு அதுதானே. ஒரு மனிதன் காட்டுக்குள் ஒரு புலியிடம் சிக்கி விடுகிறார். புலி துரத்துது,
மரத்து மேல ஏற முடியல, ஏன்னா அந்த முள்ளு குத்துற மரம், அது வில்வ மரம். அவன் அந்த வில்வ மரம்னு தெரிஞ்செல்லாம் ஏறலைங்க. இந்த இரவு நேரத்துல புலிகிட்ட இருந்து காப்பாத்திக்கணும். அப்ப புலி கீழே நிக்குது, கீழே வந்து லபக்குன்னு குடிச்சிடலான்னு. அப்ப அவன் தூங்கி விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு ஒவ்வொரு இலையா பறிச்சு போடுறான். கீழே இருந்து சிவலிங்கம், கீழே இருந்து சிவலிங்கம், சிவலிங்கத்தின் மேல் இரவு முழுவதும் கண் விழித்து அவன் வில்வ இலைகளை அர்ச்சித்தான். பார்த்தீங்களா? அது சிவராத்திரியாக நாம் இன்று கொண்டாடுகிறோம். அந்த வேடன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சிவபூஜை செய்கிறோம் என்று தெரியாமல் செய்தாலும் சிவபூஜை அந்த பலனை தரும். எனவே தவறு தெரியாமல் செய்தாலும் அதற்குரிய வினை பயனை நமக்கு தருவது போல நல்லது தெரியாமல் செய்தாலும் நமக்கு நன்மையை தரும். இதைத்தான் நமக்கு வரலாறுகள் காட்டுகின்றன. எப்படிப்பட்ட திருவடி இறைவனுடைய திருவடி, எப்படிப்பட்ட திருவடி! நான் அப்படியே தேவாரத்துக்கு போயிட்டு திருவாசகத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கேன். அப்பர் பெருமான் பெருமானுடைய திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். முதல்ல அப்ளிகேஷன் போட்டவர் அதுதான். இந்த சொல் பாருங்க, விண்ணப்பம். அப்ளிகேஷன் போட்டவர் யாரு? நம்முடைய அப்பர் பெருமான். திரு தூங்கானை மாடம் என்ற அற்புதமான ஒரு தலத்துல திருநாவுக்கரசர் எனக்கு நந்தி அடையாளம் சூழக்குறியிடும் வேண்டும் என்று பெருமானிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது பெருமானுடைய கையில கொடுக்கல, பெருமானுடைய முகத்தை பார்த்து சொல்லல, பெருமானுடைய மடியில வச்சுட்டு வரல, பெருமானுடைய தோல்ல வைக்கல, பெருமானுடைய சிரசுல வைக்கல. பொன்னார் திருவடிக்கு ஒன்று கொண்டு விண்ணப்பம். திருவடியில விண்ணப்பம் வைத்தால் அந்த விண்ணப்பம் நிச்சயமாக நமக்கு வெற்றியை தரும். அருமையான பாட்டு. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டே. இரு கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூழம் என்மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடர் கொழுந்தே. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். எவ்வளவு அழகான பாட்டு. இன்னொரு பாட்டு, கைலாய காட்சினா நாம நினைக்கிறது மாதிரி ரிஷப வாகனத்துல சுவாமி அம்பாள் பின்னாடி அந்த கைலாய மலையோடு காணுகிற காட்சி அப்படின்னு நினைப்போம். இது தூல கைலாயம். இது என்ன கைலாயம்? தூலம் என்றால் கண்ணுக்கு தெரிகிற கைலாயம். ஆனால் சூக்கும கைலாயம் ஒன்று இருக்கு. அந்த சூக்கும கைலாயத்தில் கூட திருவடி மட்டும் மறையாது, திருவடி மட்டும் இருக்கிறது. அந்த சூக்கும கைலாயத்தை திருவையாற்றில் தரிசனம் செய்தவர் திருநாவுக்கரசர். கைலாய காட்சினா சிவன் பார்வதி ரிஷப வாகனத்தோடு பார்க்கிறது தானே கைலாய காட்சி. ஆனால் அந்த கைலாய காட்சி அவர் பார்த்ததாக பாடுகிற பாட்டுல கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திரு கைலாய காட்சியும் பாடல, கண்டேன் அவர் திரு பாதம் என்று பாடுகிறார். எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க, அருமையான பாட்டு. இந்த பாட்டு அப்படியே மனசை உருக்கிற ஒரு ராகம். காந்தாரம் இந்த பண்ணுக்கு பேரு. எனக்கு குளிர்ச்சி தருகின்ற திருவடியை பார்த்தார். எனவே குளிர்ச்சியான ராகத்துல பாடுறார். சில ராகங்கள் குளிர்ச்சியை கொடுக்கும், சில ராகங்கள் வெப்பத்தை கொடுக்கும், சில ராகங்கள் நமக்கு அப்படியே ஒரு நல்ல உடன்பாட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்றோம் பாருங்க, உடன்பாட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். சில ராகங்கள் நம்முடைய வயிற்றை தூய்மை செய்யும், சில ராகங்கள் வலிகளை போக்கும், சில ராகங்கள் நமக்கு சுரத்தை போக்கும். அப்படின்னு ஒவ்வொரு ராகத்துக்கும் இருக்கு. இப்ப நம்ம காலையில பாடக்கூடிய புறநீர்மை பண் பூபால ராகம் பாடினால் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள். அதனாலதான் மார்கழி மாசத்துல விடியற் காலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல, அந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, 4 மணிலிருந்து 6 மணிக்குள் வருகின்ற அந்த கால பொழுதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். அந்த நேரத்துல காலையில விடியற் காலை நேரத்துல எழுந்து நீராடி பெருமானை வழிபாடு செய்யணும். அப்படி முடியாதவர்கள் வீட்டுல வெளியில வண்ண கோலங்கள் போடுங்கன்னு சொன்னாங்க.
ஏன் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெளியில வந்து அந்த மார்கழி அருமையான காற்றை அவர்கள் சுவாசித்துக் கொண்டே வண்ண கோலங்கள் போடுவாங்க. அப்ப அவர்களுக்கு அது ஒரு நல்லது கிடைக்கும். என் அம்மாவுக்கு என்ன பண்றது தெரியுமா, இந்த வண்ண கோலம் போடுறத மட்டும் கெட்டியா பிடிச்சிட்டு ராத்திரி 10 மணிக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு தூங்கிட்டு இருக்கும். விளங்கும் கோலம் போடுறதுதான் முக்கியம். ராத்திரி ஒரு நாள் இது மாதிரிலாம் ஒரு சொற்பொழிவு பண்ணிட்டு தஞ்சாவூர்ல இறங்கி நடந்து போனா மணி சரியா 12. ஒரு பயத்தோட சிவத்தோட போயிட்டு இருந்தேன். பயம் போயிடும் இல்லையா? பார்த்தா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உரம் மாட்டின பேரலுக்கு உரம் மாட்டினா எப்படி இருக்கு புரியுதா? பேரலுக்கு உரம் மாட்டின மாதிரி வரிசையா வாசல். என்னடா அது பேய் பிசாசு இப்படி இருக்காதே, நமக்கு வேற மாதிரி சொல்லி வச்சாங்களே அப்படின்னு பார்த்தா கால் இருக்கு, எல்லாத்துக்கும் கால் இருக்கு. ஆனா எல்லாம் பேரல் போட்ட பேரல். ஒரு கவிதை எழுதுனா தீபாவளி மத்த நாளும் அழுக்கு நைட்டி, தீபாவளிக்கு புது நைட்டி. அவ்வளவுதான் நம்மளுடைய தீபாவளி. மத்த நாள் அழுக்கு நைட்டி, தீபாவளிக்கு புது நைட்டி. அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு. ராத்திரில 10 மணி வரை சீரியல் பார்த்துட்டு அதுக்கு மேல போட முடியும், அவனாலே முடியல. எவ்வளவுதான் சொல்றது, 10 மணி வரை சீரியல் பார்த்துட்டு தூக்கம் வராம அதை எது கோலம் போட்டுட்டு உட்கார்ந்து. என்ன மார்கழி மாசம் கலர் கோலம் போடணும், ஏன் தை மாசம் போட்டா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடணும். ஏன் மார்கழி மாசம் போட சொன்னாங்க அறிவே இல்லை. 10 மணிக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு இத்தனை புள்ளி வைக்கலாம் அத்தனை புள்ளி வைக்கணும் அப்படின்னு கோலம் போட்டுட்டு போய் படுத்து 8 மணிக்கு தூங்கிட்டு. நானும் மார்கழி மாசம் கோலம் போட்டாச்சு, சடங்கு செஞ்சுட்டோம்ல. மார்கழி மாசம் கலர் கோலம் போடுறது இப்படி படிச்ச வாழ்க்கை, இப்படி படிச்ச நம்முடைய சடங்குகள் என்பவை நாம் அறிவியல் பூர்வமாக ஒன்றை ஒப்புக்கொள்ள மறுக்கும் பொழுது கடவுளின் பெயரால் அதை செய்ய வைத்தார்கள். சர்க்கரை நோயில் தான் நட அப்படின்னு சொன்ன நடக்க மாட்டான். கோயிலை 10 முறை பலம் வந்தீங்கன்னா உனக்கு செல்வம் பெருகும். சுத்துவான் கோயிலை சுத்தி வருவான். அப்ப அவனுக்கு அழகா என்ன வந்துருச்சு, நடைப்பயிற்சி வந்துருச்சு, நல்ல மனப்பயிற்சி வந்து விடுகிறது. கோவில்ல பிரகாரத்தை பெரிய பிரகாரமா கட்டி வச்சு சுத்த வச்சாங்க. நந்தவனங்களை அமைத்தார்கள். நல்ல காற்று, இன்னைக்கு மாசுபடிந்த காற்றை சுவாசிக்கிறோம். நந்தவனங்களை அமைச்சார்கள். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு தலமரத்தை நட்டு வைத்து காப்பாற்றினாங்க. வில்வம் தான் உயர்ந்ததுன்னா எல்லா தலத்துக்கும் வில்வம் இருக்கணுமே. புறவாறு பனங்காட்டூர் பனமரம் தலமரம், திருப்பைங்கேலி வாழை மரம் தலமரம், வன்னி மரம் தஞ்சை பெரிய கோவில் தலமரம். அப்ப ஒவ்வொரு மரத்தையும் காப்பாற்றினார்கள். இதுல அறிவியல் இருக்கிறது. வேப்ப மரத்தை வெட்டாத, அது உடம்புக்கு நல்ல காற்றை கொடுக்கும். சொன்ன வெட்டுவேன், நான் தான் வச்சேன், நான் தான் வெட்டுவேன்னு விதண்டாவாதம் பேசுவோம். ஆத்தா குடியிருக்கு, அப்புறம் இஷ்டம். அடுத்து மஞ்சள் துணியை சுத்துவான், விபூதி பட்டையை போடுவான், குங்கும பட்டை வைப்பான், கும்பிடுவான். இப்ப எனக்கு ஆத்தாவை காப்பாற்றுறது முக்கியம் இல்ல, வேப்ப மரத்தை காப்பாற்றணும். ஆத்தாவை சொல்லி வேப்ப மரத்தை காப்பாற்றணும். பார்த்தீங்களா? இந்த அறிவியல் தான் ஆன்மீகம். ஆன்மீகம் வேறு, அறிவியல் வேறு இல்ல. புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். பொய் பேசாத, சொன்னா பேசினா என்னன்னு கேட்கிறான். காளியத்தை கண்ணை குத்திடும் சொல்லிச்சாங்கல்ல. யாருக்காவது எந்த நூற்றாண்டிலாவது காளியத்தை கண்ணை குத்திய கல்வெட்டு சான்றுகள், செப்பேட்டு பதிவுகள், ஓலைச்சுவடி குறிப்புகள் இருக்கா? இன்னைக்கு வரை நம்ம பயப்படுறோம்ல. நம்ம விஷயத்துல காளியத்தை குத்திட்டாங்க, என்ன பண்றது? பயம் வருது இல்ல, போய் சொல்றதுக்கு தயங்கம் இல்ல. அப்ப ஆன்மீகம் என்பது அச்சுறுத்தி நல்வழிப்படுத்துது. அதுக்கு பேர் தான் பயபக்தின்னு சொன்னாங்க. பக்தி அன்புதான், இல்லைன்னு சொல்லல. அந்த அன்பு வேறு விதமாக போய்விடக் கூடாது, மூட நம்பிக்கையாக போய்விடக் கூடாதுன்னு பயபக்தியா எல்லாத்தையும் சொல்லி வச்சாங்க. அப்ப இறைவனை வணங்கும் பொழுது அன்புதான் அங்கே நிற்கிறது. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அன்பை சொன்னால், அன்பாக சொன்னால் சில ஆன்மாக்களுக்கு புரியாது. சாம வேத தான தண்டம் என்று நான் வச்சிருக்கோம். சில பேர் சொன்னவனே புரிஞ்சுக்குவான், சில பேர் சொல்ல புரிஞ்சுக்குவான், சில பேர் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான். அவனுக்கு பயமுறுத்தினாத்தான். அழகா சொன்ன நாத்திகம் பேசிட்டு தெரியாத 5 பூதத்தை சாமி அனுப்பிச்சு வச்சிருவான். நான் சொல்லல, அப்பர் பெருமான் சொல்றாரு, நடையேனை என்று நாத்திகம் பேசாதே
படைகள் போல் வரும் பஞ்சமா பூதங்கள் தடையொன்று இன்றியே தன்னடைந்தாக்கிலும் அடைய நின்றிடும் ஆனைக்க அண்ணலே ஆனைக்க அண்ணலே. திருவடியை நினைத்துக் கொண்டிருந்தால் நாத்திகம் பேச தோணாது. ஏன்? இந்த உடலை தந்தது எவன்? இந்த உயிரை இந்த உடலோடு இணைத்திருப்பவன் எவன்? என்னை இப்படி பேச வைப்பவன் எவன்? உன்னை கேட்க வைப்பவன் எவன் என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே போனால் எங்கு சென்று முடிகிறதோ அங்கு இருக்கிறான் அவன். தேடி கண்டு கொண்டேன் திருமாவோட நான்குகளும் தேடி திறமாக எவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்புறம் பெருமா இறைவன் எங்க இருக்கிறான்? இங்க இருக்கிறது என்ன தெரியுமா? நமக்கு நாமே ஒரு வெளி வழிபாட்டிற்கு புற வழிபாட்டிற்கு ஒன்றை வைத்திருக்கிறோம். எதற்காக? நம்பிக்கை நமக்கு வருவதற்காக. இப்ப விமான நிலையத்திற்கு போறோம், ஒரு வெளிநாட்டுக்கு செல்லுகிறோம். அந்த வெளிநாட்டுல செல்வதற்கு நமக்கு முதல்ல அவன் என்ன கேட்கிறான்? உன்னுடைய பாஸ்போர்ட் கடவுச்சீட்டை காட்டுகிறான். ஏன்னா நானே வந்திருக்கிறேன், நான் தான் நல்ல சிவன் சொல்றேன், என்ன நம்ப மாட்டேங்கிறான், என் பாஸ்போர்ட்டை நம்பலாம். அது போலத்தான் நாம் இந்த வெளிநாடாகிய கைலாயத்திற்கு செல்வதற்கு இந்த திருக்கோவில்கள் பாஸ்போர்ட் மாதிரி. ஆனா பாஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு போறதுக்கு விமானம் ஏறுகிற வரைதான். நான் அந்த பாஸ்போர்ட் அனுப்பிச்சு வீட்டுக்கு வர முடியுமா? நான் தானே அதை நீ சொன்னேன், என்ன நம்ப மாட்டேன், இதை தான் நம்புவேன்னு சொன்னேன்ல. அப்ப இதை அனுப்பிச்சு பிளைட்ல நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னா அது போய் அங்கே பேசுமா, அது போய் அங்கே பாடுமா? எனவே திருக்கோயில்கள் நமக்கு கைலாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான பாஸ்போர்ட் மாதிரி. இதிலிருந்து நாம் எங்கே செல்ல வேண்டும், யார் செல்ல வேண்டும்? இந்த ஆன்மாவோடு இருக்கின்ற இந்த பிறவி அங்கே பெருமாண்டத்தில் செல்ல வேண்டும். அப்ப பெருமான் என்ன பண்றான்? திருக்கோயில்கள் இருக்கின்ற பாஸ்போர்ட்டை காட்டுறான். இது நமக்கு வெளியே காட்டுகின்ற புற வழிபாடு. ஆனால் அக வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு. அப்பர் பெருமான் சொல்ற, இந்த உடம்ப நல்லா பார்த்துக்கோ, இல்லைன்னா வரவெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். நமக்கு உடம்பு நல்லா இருக்கிற வரையும் தானே நாம சொல்றதை கேட்போங்க. நமக்கு உடம்பு கொஞ்சம் சரியால நம்ம சுத்தி இருக்கிறவங்க டாக்டர் ஆயிடுவோம். பாத்துருக்கீங்களா? நீங்க MBBS MS MD எல்லாம் படிச்ச வேண்டியது இல்லை. கொஞ்சம் லொக்குன்னு இருக்குங்க, வந்துடுவோம். இதுக்கு இதை சாப்பிடுங்க, அதையா சாப்பிட்டீங்க, அதை சாப்பிட்டு சூட யாருமே இருந்தது ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்ன சாப்பிடலையா? சும்மா இருமணும் ஐசியூல படுக்க வச்சுட்டு அப்பாடா இன்று எனக்கு 6 முதல் ஆணாய் போச்சுன்னு போயிட்டு. உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கிற வரையும் தான் நீங்க பேசணும், மத்தவங்க கேட்பாங்க. கொஞ்சம் உடம்பு தகராறு பண்ணிச்சு அவங்களும் பேச ஆரம்பிச்சாங்க. கேட்கிறவங்க அந்த ஜோசியர்கள் 25வது ஆண்டு 2025 எப்படி இருக்கும்? ஒருத்தன் நேரம் போய் வாயை குத்திட்டான், அது எப்படியோ இருந்துட்டு போ, நீ மட்டும் வாயை திறக்காத ஆசா, நீ திறந்துட, அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம். நான் அனுபவிச்சுக்கிறேன். நீ பயமுறுத்தான முதல் நாளே வந்து உட்கார்ந்து இருக்கு கெஞ்சி கூத்தானா நன்றான, நீ நல்லா இருக்கா? நானும் நல்லா இருக்கேன், எனக்கு காரணம் சொல்லிருக்காரு, போதும், நீ எந்த காரணமும் சொல்ல, அவரை பாத்துக்கிறேன், அவர் என்ன பாத்துக்கிறாரு அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டுறோம். ஏன்னா எடுத்தெடுப்புல துளாராசினியர்களை சொல்லும் போது என்ன சொல்ல போறான், ஏது சொல்ல போறான். ஆனா நம்ம சாமிகிட்ட வந்து அவர் எடுத்தெடுப்புல சொல்ற, நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தடைக்க இருக்கலாம். எவ்வளவு அழகான ஒரு உடன்பாட்டு சிந்தனை. கோயிலுக்கு வந்தோம்னா நன்று ஆரம்பிக்கிறாங்க, நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தடைக்க இருக்கலாம். அப்பர் பெருமானோட கஷ்டப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஆனா அப்பர் பெருமான் போய் கேட்டாங்க, எப்படி இருக்கீங்க? இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இதுதாங்க வாழ்க்கை. புறநானூற்று புலவன் சொல்லுகிறான், இன்னா தம்மை உலகம் இனிய காண்ப அதன் இயல்பு உணர்ந்தோரு. இந்த உலகத்துல தீமைகள் நிறைய இருக்கும், பிரச்சனைகள் நிறைய இருக்கும், ஆனால் அதிலேயே இனிமையை காண்றான் பாத்தீங்களா? அவன் தான் மனிதன், அவன் தான் ஆதரவு படைத்தவன். அதுல இனிமையை பாரு, அதுல இனிமையை பாரு, அதுதான் வாழ்க்கை. உங்களுக்கு தெரிந்த கதையை நான் நினைவூட்டுகிறேன். ஒருத்தனை ஒரு பெரிய சிங்கம் விரட்டுதுன்னா சாதாரண தலைதிரிக்க ஓடி வரான். காது ஓடி வந்தோம், பெரிய பாழுங்கணத்துல கால் தவறி விழறான். விழற நேரத்துல டக்குன்னு ஒரு கொடியை பிடிச்சு தொங்குறான். கீழே பார்த்தா முதல்ல 10 நாளுக்கு சாப்பாடு இல்லை. வந்துட்டாண்டா ஒரு கொடுத்தவன் புட்டிச்சு. இன்னைக்கு நம்ம புத்தாண்டை கொண்டாடினோம்னு வாயப்பட்டு ரெடியா இருக்கு. ஒரு 20 முதல்ல, ரொம்ப இல்லை 20 முதல்ல வாயை திறந்துட்டு உட்காந்து
சரியா? இப்ப இவன் காலுக்கு கீழே ஒரு பாம்பு வெளியில வந்து எட்டி எட்டி பார்த்துருக்கு. இவன் இறங்கலாம் போட்டுருவோம், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்னு அந்த பாம்பு பொந்துல வெளியில வந்து இவன் காலுக்கு சரியா கேட்டார். ஜம்ப் பண்ணி பாம்பு வரல. அந்த நேரத்தில் அந்த கொடி இருக்கு பார்த்தீங்களா, அது மேல ஒரு மரம் வச்சு உட்காந்து கொடியை வந்து ரொம்ப முடி கட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கு. கொடி கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகிட்டு இருக்கு. இப்ப இவன் அந்த மரமத்தியை வெட்டுறதுக்கு கொடியை அசைச்சான். பக்கத்துல இருக்க தேன் கூட்டு கலைஞ்சு போச்சு. தேன் கூட்டு கலைஞ்ச என்ன வந்து முக்கியது. அந்த நேரத்துல இந்த தேன் கூட்டுல இருந்து தேன் சொட்டிச்சு நாக்க நீட்டினான். என்ன பொழு, அடுத்த நிமிஷம் நிக்கல. ஆனா அதுதாங்க வாழ்க்கை. சிங்கம் விரட்டும், கிணத்துல விடுவோம், கொடியை பிடிச்சிட்டு தொங்குவோம், கொடியை ஒருத்தன் அறுப்பான், கீழே ஒருத்தன் ரெடியா பிடிக்கலான்னு இருப்பான். இவ்வளவு இருந்தாலும் அதுல இனிமையை பார்க்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கை. ஒருத்தன் வெளியில வந்து சொன்னா, எல்லாரும் வீட்டுல புலி வெளியில எலி என்று சொல்வார்கள். நான் வீட்டிலும் புலியாகவே இருக்கிறேன். கேட்டவனுக்கும் அப்படி ஆச்சு, கேட்டவனுக்கும் அப்படி ஆச்சு. பொதுவாக சொல்லுவாங்க வீட்டுல எலி வெளியில புலி, ஆனா நான் வீட்டிலும் புலி அப்படின்னு. எப்படி ராசா ஒன்னால மட்டும் அப்படின்னு. ஆனா அந்த புலிக்கு மேல ஒரு பத்திரக்காளி இருக்கும் அப்படின்னு. புலிக்கு மேல பத்திரக்காளி. இன்னைக்கு என் மனைவியை நான் மண்டி கூட வச்சுட்டேன். டெய்லி நான் அடிக்க வருவா தப்பிச்சு இன்னைக்கு மண்டி கூட வச்சுட்டேன். எப்படா மண்டி போடு கட்டில போயிட்டேன். அவன் கட்டில விட்டு தொலாவிருக்கா மண்டி போட்டு. இவனை எப்படியாவது இன்னைக்கு அடிச்சிருக்கணும் மண்டி போச்சு. அப்ப பாருங்க, பிரஷர் அதிகமாகும் பொழுது குக்கர் எப்படி விசிலடித்து கொண்டாடுகிறதோ, உங்களுடைய பிரஷர் அதிகமாகும் போது சிவநாமத்தை சொல்லி கொண்டாடுங்க. பிரஷர் அதிகமாகும் போது பாருங்க, விசில் எப்படி அடிப்போம், மகிழ்ச்சியில தான் அடிப்போம். ஆனா குக்கருக்கு பிரஷர் அதிகமாகும் போது விசில் அடிக்குது பாருங்க. அப்ப இன்னா தம்மை உலகம் இனிய காண்ப அதன் இயல்பு உணர்ந்தோரு. எனவே திருவடியை நினைத்துக் கொண்டால் நமக்கு அது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். அதனால திருவடிக்கு விண்ணப்பம் வச்சார். அடுத்த அருமையான ஒரு பாட்டு நம்முடைய அப்பர் பெருமான் கண்ட அந்த திரு கைலாய காட்சி. எப்படிப்பட்ட காட்சி, அருமையான காட்சி. அந்த காட்சியை பார்த்துடலாமா? மாதர்பிறை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் பூவே யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டே கண்டே அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் பாதம் கண்டறியாதன கண்டேன். எவ்வளவு பெரிய விஷயம். கஷ்டத்துல திருவடி நினைத்தால் அது எப்படி இருக்கும்? குற்றமில்லாத வீணையிலிருந்து வருகிற ஓசையை போல் இருக்கும். குளிர்ந்த தென்றல் காற்றை போன்று இருக்கும். அருமையான மாலை நேரத்தில் வருகிற முழு நிலவை போல குளிர்ச்சியாக இருக்கும். வண்டுகள் மொய்க்கக்கூடிய தடாகத்தை போல் இருக்கும். திருவடியை நினைத்துக் கொண்டு சுண்ணாம்பு காலவாயில் இருந்த திருநாவுக்கரசர் இப்படி சொல்லுகிறார். எங்க இருந்தாரு? ஏசி ரூம்ல இல்ல, சுண்ணாம்பு காலவாயில் உட்கார்ந்து இருந்தாரு. பல நாட்கள் கழித்து திறந்தார்கள். அருமையா அப்படி குளிர்சாதன பெட்டியில வச்ச ஆப்பிள் மாதிரி வந்தாரு. எப்படி இருந்துச்சு சுண்ணாம்பு காலவாய்? அப்ப அவர் சொன்னதுதான், மாசை வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நீழலே. அவனுடைய இணையடியாகிய திருவடியை நினைத்துக் கொண்டிருந்தேன்.
இந்த சுண்ணாம்பு கலவாய் குளிர்சாதன அறையாக எனக்கு மாறியது. அப்ப திருவடியை நினைத்துக் கொண்டு நாம் செய்கின்ற அத்தனை செயல்பாடுகளிலும் திருவருள் நமக்கு கூட வரும், மறந்துடக்கூடாது. இது பெருமானுடைய செயல் என்று அந்த நற்செயலை நாம் செய்யும் பொழுது அந்த செயலை பெருமான் நடத்தி கொடுக்கின்றான். உள் நின்ற நாவிற்கு உரையாடி என்று நாவுக்கரசர் சொல்வார். அப்ப நம்முடைய பேச்சு தேவையில்லாத செய்திகளை வெளியில கொண்டு வராது. ஏன்? இந்த சொல்லில், இந்த செயலில், இந்த உடம்பில் பெருமான் இருக்கிறான். எனவே நாம் தீயதை சொல்லக்கூடாது, தீயதை செய்யக்கூடாது என்ற நல்வழி திருவடியை நினைப்பவர்களுக்கு ஏற்படும். அதனாலதான் திருவடி ஞானத்தை கொடுக்கும் என்று சொன்னார்கள். அதனாலதான் வைணவத்துல கருடாழ்வார்னு சொல்ல மாட்டாங்க, பெரிய திருவடின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சநேயரை சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க. பெரிய திருவடி யாரு? கருடாழ்வார். சிறிய திருவடி யாரு? ஆஞ்சநேயர். அதுலயும் திருவடி தான். பரமபதம் என்று சொல்லுகின்ற சடாரி வைக்கின்ற வழக்கம் வைணவத்திலே உண்டு. பெருமானுடைய திருவடிக்கு ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பம் வைக்கின்றார். சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறை அடியே போற்றும் பொருள்களா. சிற்றம் சிறுகாலை, அந்த விடிய கால நேரத்தை ஆண்டாள் எப்படி சொல்றா பாருங்க. சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவிடித்து உன் பொற்றா மறை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமைத்து உண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே. இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே ஆவோம். உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேதோ என்பாவார். திருவடிக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். அப்ப சைவம் வேறு வைணவம் வேறு அல்ல. சமயத்தில் இரண்டும் நமக்கு ரெண்டு கண்கள். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி 24 மணி நேரம் சிவபூஜை செய்கிறார். அந்த அருமையான கருவறை சிற்பத்தை நீங்கள் பாருங்க, இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னா அவருடைய வலது கை சிவலிங்க வழிபாடு செய்யும். 24 மணி நேரம் கற்பக விநாயகர் பிள்ளையார் பட்டியில் சிவபூஜை செய்கின்றார். திருவடியை வைத்துக் கொண்டு அரவணையான் சிந்தித்து அகற்றும் அடி. சிவபூஜை செய்யும் பொழுது வேற சிந்தனை வரக்கூடாது. புரியுதா? சிவபூஜை செய்யும் போது வேற சிந்தனை வரக்கூடாது. ஆனா நம்ம வீட்டுல செய்யற சிவபூஜை இருக்கே சாமி, கடவுளுக்கு தான் வெளிச்சம். இவன் சிவபூஜை பண்றதுக்கு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் படுத்தி எடுத்துருவான். பூ வச்சு வச்சியா, பால் வாங்கி வச்சியா, சொந்தல்ல தண்ணி குடிச்சு வச்சியா, இடத்த கிளீன் பண்ணியா. இவர் சிவபூஜை பண்ணுவாராம். வீட்டுல இருக்கிற 10 பேர் வேலை செய்வாங்க. இவர் அது இல்லாம கொடுக்காம அவருடைய வேலையை வச்சு எடுத்துட்டு வந்து சிவபூஜை செய்யறாங்க. ஃபேன் போட்டு வைக்கலையா, விளக்கேற்றி வைக்க சொன்னல, இப்படியா பூஜை பண்றது? அதுல என்ன நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. நீங்க காலையில் என்ன சமையல்? இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அபாகாரம் வந்து காணும் பாரு. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. இந்த பையன் செப்புக்கு எடுக்கலாம் பாரு. ஏதாச்சும் பிள்ளை பண்ணிடுற என் கையெழுத்து என்னோட அவன் நல்லா போடுறான். இதுல இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்வோம். அது இன்னொரு வேகம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வரி. சிவபுராணத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது, அப்ப மணி நேரத்தை பார்க்க வேண்டியது. டைம் அதிகமாயிடுச்சு இல்லையா? அவர் சொல்றாரு வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிகள்க. அந்த இடம் ஒண்ணு வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிகள்க, பிரதருக்கு செய்யறது பொங்கல். இது மாதிரி பூஜை இப்படியா பூஜை பண்ண சொன்னாங்க. கை ஒன்று செய்ய, விழி ஒன்று நாட, கருத்து ஒன்று என்ன, பொய் ஒன்று, வஞ்சக நான் ஒன்று பேச. பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஐயா இருக்காங்களா அவன் கடன் கொடுத்தவங்க கேட்பான். நான் இல்லைன்னு சொல்லிடு. அதான் பொய் ஒன்று வஞ்சக நான் ஒன்று பேச, புலால் கமழும் மெய்யொன்று சார. கரண்ட் இல்லைங்க, விசிறு வச்சு விசிறு வேர்க்குதுல சிவபூஜை பண்ணுவோம். புலால் கமழும் மெய்யொன்று சார விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. பட்டினத்தார் சொல்றாரு. அவன் செய்யற பூஜை அப்படி இருக்கு. ஏன் 10 வருஷம் பூஜை பண்றேன், 20 வருஷம் சைவ சித்தாந்தம் படிக்கிறேன், 15 வருஷம் தேவார வகுப்பு போறேன், இந்த சாமியை கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டேங்குது. எப்படி பார்க்கும்? நான் சாமியா இருந்தா உங்களை வாழவே வச்சிருக்க மாட்டேன். நல்லவான நான் சாமியா இல்ல, மனுஷனா படைச்சிட்டேன். இல்ல நீ பண்ற அநியாயத்துக்கு இவன் தப்பு பண்ணிட்டு தெய்வ குத்தம், இவன் தப்பு பண்றதுக்கு பேர் வந்து தெய்வ குத்தம். சாமி இழிச்சவாய் சாமி, அதனால உங்களெல்லாம் வாழ வச்சுட்டு இருக்கு. ஏன்னா வேண்டுதல் வேண்டாமை இல்லாம இல்லையா? கல்லாருக்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பேன்னார் வள்ளலார். கல்லாருக்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பேன்னார். எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குறாங்க.
திருவடி நினைக்கிறவங்களுக்கும் கொடுக்குறாங்க, நினைக்காதவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆனா என்ன பயன்? நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர். அப்படி நினைச்சு தொழுதாங்கன்னா அந்த பலனை முழுமையா அனுபவிக்க முடியும். நினைக்கலன்னா உங்களுக்கு தீங்கு செய்வான்னு சொல்லல, எந்த நூலையும் சொல்லல. நினைச்சா நன்மை கிடைக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு வாய்த்திருக்கிறான். அப்படிப்பட்ட பரம கருணாமூர்த்தி நமக்கு சிவபெருமானாக நமக்கு தலைவனாக வாய்த்திருக்கிறான். இந்த பாதம் எப்படிப்பட்ட பாதம்? நம்பி ஆடுவதற்காக அந்த வீதியில் நடந்த பாதம். ஞானசம்பந்தருக்கு பால் கொடுக்கிறதுக்கு வண்டி எடுத்துட்டு வந்த சிவபெருமான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானசம்பந்தருக்கு பால் கொடுக்கிறதுக்கு பக்கத்துல இந்த ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். ஞானசம்பந்தர் பாலுக்காக அந்த குளக்கரையும் தோணி அப்புறம் இருக்கக்கூடிய அந்த கருவறையும் ஒரு 50 மீட்டர் தொலைவு. அந்த 50 மீட்டர் தொலைவுக்கு சாமி என்ன பண்ணாரு? 4 வீலர் எடுத்துட்டு வந்தார். 2 வீலர் கூட இல்லை. சாமி எடுக்கிறது 4 வீலர். ரொம்ப ஏழை வச்சிருக்கிறது என்னது? 4 வீலர். பாருங்க, முதல்ல 4 வீலர் வச்சிருந்த சாமி நம்ம சாமிங்க. திருமால் கூட 2 வீலர் தான். இத அப்பர் சுவாமி சொல்றார், 4 குலாம் அவர் ஊதியின் பாதங்கள். ஊர்தியிலே சொல்றாரு, ஊர்தியின் பாதங்கள் 4 வீலர். ஞானசம்பந்தருக்கு பால் கொடுப்பதற்கு எப்படி வந்தாரா? 4 வீலர் எடுத்துட்டு வந்தார். அதை ஞானசம்பந்தர் பதிவு பண்றார். தோளுடைய சிறியன் பிடையேறி ஓர் தூவன் நதிசூர். ஆனால் அன்பாக நம்பி ஆரூரர் பறவை நாச்சியாருடைய மனைக்கு சென்று எங்களுக்கு இருக்கும் மூடலை தீர்த்து வை, அப்பதான் நான் உன்னை பாடுவேன்னு சொன்ன உடனே இந்த தேவார தமிழ் கேட்க நடந்து போனான் திருவாரூர் வீதியில் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட திருவடி பாருங்க. பால் கொடுக்க வரும் பொழுது வாகனத்தில் வந்த பெருமான் தன்னுடைய அடியார் படுகின்ற துயரத்தை களையும் பொழுது என்ன இருக்கு ஏது இருக்கு எதையும் பார்க்கல. அம்பாள் என்ன நினைப்பான், மனதில் மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க எதுவும் பார்க்கலையா, ஓடி வந்தாரா என்று திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் காட்டுகிறார். தொண்டர் நாதனை தூதடை விடுத்தது, எலும்பு பெண்ணுருவார் கண்டது, முதலை உண்ட பாலனை அழைத்தது, கன்னி தண்டமிழ் சொல்லோ மறுபுல சொற்களோ சாட்சி. இதெல்லாம் செய்தது இந்த தெய்வ தமிழ் அல்லவா? அந்த தெய்வ தமிழை நீங்கள் அனைவரும் பாடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எனவே அடியார் திருவடியை பிடித்துக் கொண்டாலும் குருநாதர் திருவடியை பிடித்துக் கொண்டாலும் நாம் சென்று சேருகின்ற இடம் பெருமானுடைய திருவடி என்ற நினைவோடு ஒவ்வொரு செயலையும் திருவடி செயலாக நினைத்து நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த புத்தாண்டில் அற்புதமான ஒரு கருத்தாக இங்கே வைத்து ரொம்ப அழகா சொன்னார். தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும், வெண்மை நரகம் விளைந்த பொழுதினும், இம்மை வினையிடத்து எய்தும் போதிலும், அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்த மனசுல நினைச்சு சொல்ற, வெப்பொடு விரைவி ஓர் வினை வரியும் அப்பா உன் அடி அல்லால் அறற்றாது என்ன, இடரினும் தளரினும் எனது உரு நோய் தொடரினும் உன கடல் தொழுதெழுவேன். உன்னுடைய திருவடியைத்தான் நான் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனை இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று உமக்கு எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே என்று பாடி, அது மட்டுமல்ல நிறைவாக ஒரு செய்தி. ஏன்னா இந்த நிறைவு 8:30 மணிக்கு நாம் நிறைவு செய்யணும். நல்ல காலம் சொல்லிட்டாங்க இல்லையா? பல பேருக்கு சொல்ல மறந்துடுவாங்க. சொல்ல மறந்த கதைன்னு அவர் பாட்டி பேசிக்கிட்டே இருப்பார். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கதைய ஆரம்பிக்கணும். அப்ப என்ன பண்ண முடியும்? ஆனா சில பேர் முடிக்கிற மாதிரி வந்துட்டு திரும்பி ஆரம்பிச்சிருவாங்க. முடிக்கிற மாதிரி இருக்கும், அப்பா முடிச்சிருவார் அப்படின்னு எடுத்துருப்பாங்க. என்று திருநாவுக்கரசர் குறிப்பிட்டது போலே அப்படின்னு திருப்பி அவங்க கொடுப்பார். இப்பதான் ஒரு ஆர்வம் அப்படின்னு. அது போல எவ்வளவு நேரம் நாம் பேசினோம் என்பது முக்கியம் அல்ல, எந்த கருத்து நம்முடைய மனதில் பதிந்து இருக்கிறது. ஒருத்தர் சொன்ன, புலியை பார்த்து வீரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், யானையை பார்த்து கம்பீரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், எறும்பை பார்த்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும், தேனியை பார்த்து சேமிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். கூட்டத்தில் ஒருத்தர் எதிர்ச்சா வாட்சை பார்த்து பேச கற்றுக்கணும், அப்புறம் மற்ற நான் கத்துக்கணும் அப்படின்னு. அவ்வளவு நேரம் நான் பேசிட்டேன் அப்படின்னு. கேலண்டரை பாருங்க, புரியுதா? அவர் எப்படி பேசியிருக்கார்? அப்ப எவ்வளவு இருந்தாலும் கேட்டார்
தீயார் பிணிக்கும் தலையவாய் கேளாரும் வேப்ப முடிவதாம் சொல் என்று சொல்வார்கள். அப்படி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அழகான ஒரு திருப்பாடலில் சொல்லுவார், பொன்னடியே பரவி நாளும் பூவொடு நீர் சுமக்கும் மின்னடியார் இடர்களையார் நெடுங்களம் மேயவனே, உன்னுடைய திருவடிக்கு நாங்கள் அன்பு செய்கிறோம், எங்களுடைய இடர்களையெல்லாம் நீ களையக்கூடாதா சாமி? அன்னைக்கு மார்க்கண்டேயனுக்காக நீ வந்தாய் அல்லவா, அதே திருவடியைத்தானே நாங்களும் பற்றி கொண்டிருக்கிறோம், எங்களது இடர்களையும் நீ களைய வேண்டும் என்று அழகாக அந்த குழந்தை கேட்டது. எனவே நாம் பெரிய புராணத்தில் தொடங்கி திருஞான சம்பந்தர்கள் நிறைவு செய்திருக்கிறோம். எனவே அப்படியாக நாம் இந்த திருமுறையையும் திருப்புகழையும் தினந்தோறும் பாராயணம் செய்து பெருமான் திருவடி நினைப்போடு வாழ்வோமானால் எல்லா செல்வமும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு மாறாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடல் சரியான மனமும் மகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத உடையும் தொலையாத நிதியமும் கோணாத போரும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துரியனின் பாதத்தில் வந்து உதவி பெரிய தொண்டர்கள் விட்டு கண்டாய் அலையாடி அருகிலும் ஆயிரது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வில் அமுதீஸ்வர் உருவாகம் அகலாத சுகபாடி அருள்பாமி அபிராமியே செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை சிந்தித்தது கடுகளவு விட்டது கடலளவு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. திருச்சி